வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லார்ஜ் சாம்பிளில் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொப்போசன்ஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டியூரிங் த country wide investigation the incidence of TB was found to be 1%. ஸோ ஒரு country wide இன்வெஸ்டிகேஷனில் டிபியால் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ அப்படின்னா 1%. In a college of 400 strength 5 were reported to be affected. ஸோ ஒரு காலேஜில் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னா 400, அதில் 5 வந்து என்னது அஃபெக்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. whereas in another college of 1200 strength 10 were reported to be affected. ஸோ வேறு ஒரு காலேஜில் 1200 ஸ்ட்ரென்த் இருக்குது, அதில் 10 மெம்பர்ஸ் வந்து அஃபெக்டட் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. Does this indicate any significant difference? ஸோ அந்த கொடுத்துருக்க டேட்டா வந்து ஏதாவது சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸை இண்டிகேட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். டியூரிங் த கண்ட்ரி வைட் இன்வெஸ்டிகேஷன் த இன்சிடென்ஸ் ஆஃப் டிபி வாஸ் ஃபவுண்ட் டு பி 1%. ஸோ கண்ட்ரி வைட் இன்வெஸ்டிகேஷனில் டிபியால் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ அப்படின்னா 1% அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க இந்த லைன் வந்து எதோட டேட்டா அப்படின்னா பாப்புலேஷனுடையது. ஓகேவா? இந்த 1% அப்படின்றது பாப்புலேஷன் ப்ரப்போர்ஷன். இந்த 1%ன்றது என்னது பாப்புலேஷன் ப்ரப்போர்ஷன். ஸோ நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் ஏ காலேஜ் ஆஃப் 400 ஸ்ட்ரென்த். ஸோ இங்கே எடுத்துருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு சாம்பிள். இந்த ஃபஸ்ட்டு சாம்பிளோட சைஸ் வந்து 400, அதாவது இது வந்து N1. இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது காலேஜ் ஆஃப் 400 ஸ்ட்ரென்த் அப்படின்றது ஃபஸ்ட்டு சாம்பிள். இந்த சாம்பிளோட சைஸ் வந்து N1 400. ஸோ இந்த 400ல் 5 மெம்பர்ஸ் வந்து என்னது ரிப்போர்ட்டட் டு பி அஃபெக்டட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 400 பேரில் 5 பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அப்போ இந்த 5 அப்படின்றது வந்து X1. நெக்ஸ்ட்டு வேறஸ் இந்த அனதர் காலேஜ் இன்னொரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த சாம்பிளோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாம்பிள் சைஸ் எவ்வளோ அப்படின்னா 1200. ஸோ இந்த 1200 அப்படின்றது வந்து இங்கே N2. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 10 வேர் ரிப்போர்ட்டட் டு பி அஃபெக்டட். இந்த 1200 மெம்பர்ஸில் 10 மெம்பர்ஸ் வந்து அஃபெக்டட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 10 அப்படின்றது நம்ம எப்படி எடுத்துக்கணும், X2 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ இது முடிக்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் லைனில் பாப்புலேஷன் டேட்டா கொடுத்துருக்காங்க. 1% வந்து என்னது பாப்புலேஷன் ப்ரப்போர்ஷன். செகண்ட் லைனில் ஃபஸ்ட்டு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. 400 பேரில் 5 பேர் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சாம்பிள் ப்ரப்போர்ஷன். அடுத்து செகண்ட் லைனில் இன்னொரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சாம்பிள் 1200 இதோட சைஸு. 1200ல் 10 மெம்பர்ஸ் வந்து என்னது அஃபெக்டட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ப்ரப்போர்ஷன் வந்து 1200ல் 10 அஃபெக்டட். அப்போ இங்கே இன்னொரு சாம்பிள் ப்ரப்போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராப்ளமில் மொத்தம் 2 சாம்பிள் ப்ரப்போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து என்னது 400ல் 5 பேர் அஃபெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து என்னது 1200ல் 10 பேர் வந்து அஃபெக்டட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 ப்ரொப்போர்ஷன் இருக்குது, சாம்பிள் ப்ரொப்போர்ஷன். கொஸ்டினில் என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா டஸ் திஸ் இண்டிகேட் எனி சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ். ஸோ இந்த 2 ப்ரொப்போர்ஷனுக்கு இடையில சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு இண்டிகேட் பண்ணுது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 ப்ரொப்போர்ஷனுக்கு இடையில டிஃப்ரென்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க, நோட்டேஷன்ஸில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன், பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷன் 1%ன்னு சொன்னோம் இல்லையா. பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் எப்படி ப்ரொப்போர்ஷன் எப்படி டினோட் பண்ணணும்னா கேபிட்டல் பின்னு டினோட் பண்ணணும். கேபிட்டல் P is equal to 1%. 1% நம்ம எப்படி எழுதலாம், 0.01 எழுதலாம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் Q equal to 1 minus கேபிட்டல் P. இந்த கேபிட்டல் Pக்கு பதிலாக 0.01 சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டையும் செப்பரேட் பண்ணோம்னா 0.99 வரும். ஸோ இப்போ கேபிட்டல் P கேபிட்டல் Q இந்த 2 வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு N1 அப்படின்றது வந்து என்னது ஃபஸ்ட்டு சாம்பிளோட சைஸ், அது வந்து 400. நெக்ஸ்ட்டு P1 அப்படின்றது ஃபஸ்ட்டு சாம்பிளோட ப்ரப்போர்ஷன். சரியா, P1 என்னது ஃபஸ்ட்டு சாம்பிளோட ப்ரப்போர்ஷன். ஃபார்முலா என்னது X1 டிவைடட் பை N1. ஸோ X1ஓட வேல்யூ இந்த இருக்குது. X1 வந்து என்னது 5, N1 என்னது 400. அது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பண்ணோம்னா வேல்யூ என்ன கிடைக்கிது, 0.0125. நெக்ஸ்ட்டு செகண்ட் சாம்பிள் டேட்டா பாருங்கள். சாம்பிள் சைஸ் செகண்ட் சாம்பிள் சைஸ் வந்து என்னது N2 ஈக்குவல் டு 1200.
P2 ஸ்மால் p2 அப்படின்றது செகண்ட் சாம்பிளோட ப்ரொப்போர்ஷன். ஃபார்முலானது x2 டிவைடட் பை n2. x2ஓட வேல்யூ 10, n2ஓட வேல்யூ 1200. ஸோ ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.0083 கிடைக்கிது. ஸோ இது முடிக்க நம்ம பார்த்தது எல்லாமே கிவன் டேட்டா. ஸோ இந்த கிவன் டேட்டா எழுதி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன செட் பண்ணணும், நல் ஹைபாத்தசிஸ் செட் பண்ணணும். நல் ஹைபாத்தசிஸ் வந்து எப்படி டினோட் பண்ணணும், H0 அப்படின்ட்டு டினோட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், நல் ஹைபாத்தசிஸ் வந்து செட் பண்ணும்போது என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம், என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நோ ரிலேஷன், நோ டிஃபரன்ஸ், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். சிம்பிள்ஸ்னு பார்த்தோம்னா ஈக்குவல் டு சிம்பிள், லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரி, உங்களுக்கு இந்த நல் ஹைபாத்தசிஸ் வந்து தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் நல் ஹைபாத்தசிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல் ஹைபாத்தசிஸ் இந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி செட் பண்ணணும்னு பாருங்கள். நம்ம என்ன டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குதா இல்லையான்ட்டு தான் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா, ப்ரப்போசன்ஸ்க்கு இடையில் டிஃப்ரென்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். நல் ஹைபாத்தசிஸில் என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், நோ டிஃபரன்ஸ், நோ ரிலேஷன், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே நல் ஹைபாத்தசிஸ் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ்னு எடுத்துக்கணும். நம்ம செக் பண்ணுறது வந்து என்னது, டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். நல் ஹைபாத்தசிஸ் அப்போனா என்ன மாதிரி எடுத்துக்கணும்னா நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ்னு எடுத்துக்கணும். நோ டிஃபரன்ஸ்னு மீனிங் என்ன, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்றதை நம்ம எப்படி டினோட் பண்ணணும், P1 ஈக்குவல் டு P2ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறணும். இதுதான் நல் ஹைபாத்தசிஸ். நல் ஹைபாத்தசிஸ் செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இசட்டோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இசட்க்கு இதுதான் ஃபார்முலா, ஸ்மால் p1 மைனஸ் ஸ்மால் p2 ஹோல் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபிட்டல் P இன்ட்டு கேபிட்டல் Q இன்ட்டு 1 டிவைடட் பை n1 ப்ளஸ் 1 டிவைடட் பை n2. இப்போ இந்த P1, P2, கேபிட்டல் P, கேபிட்டல் Q, N1, N2 இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் இசட்டோட வேல்யூ 0.7368ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இசட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸ் இசட்ஸ் ஈக்குவல் டு 0.7368 அப்படின்ட்டு கிடைக்கும். சரி, இப்போ இந்த மாடுலஸ் இசட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இசட் ஆல்ஃபா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆல்ஃபா அப்படின்றது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது நம்ம ஜென்ரலாக ப்ராப்ளமில் கொடுக்கல அப்படின்னா நம்ம 5%ன்னு எடுத்துக்கணும். இங்கே ப்ராப்ளமில் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கல, அதனால் ஆல்ஃபா ஈக்குவல் டு 5% அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இசட் ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு இசட், இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக 5% தான் அந்த மாதிரி எழுதியிருக்கோம், 0.05. இசட் 0.05ஓட வேல்யூ 1.96. ஸோ அப்போ மாடுலஸ் இசட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, இசட் ஆல்ஃபாவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் மாடுலஸ் இசட்டையும் இசட் ஆல்ஃபாவையும் கம்பேர் பண்ணணும். ஸோ நவ் த மாடுலஸ் இசட்ஸ் ஈக்குவல் டு 0.7368. ஸோ இதை இந்த இசட் ஆல்ஃபாவோட கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், லெஸ் தேன் 1.96 வரும். ஏன்னா இதை காட்டில் இதுதான் வந்து என்னது பெருசு, அதனால் இங்கே லெஸ் தேன் போடணும். இந்த 1.96 அப்படின்றது என்னது, இசட் ஆல்ஃபா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, மாடுலஸ் இசட் லெஸ் தேன் இசட் ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா, அதாவது மாடுலஸ் இசட் லெஸ் தேன் இசட் ஆல்ஃபாவாக இருந்தது அப்படின்னா நல் ஹைபாத்தசிஸ் H0 இஸ் அக்செப்டட்னு எழுதணும். சரியா, இங்கே மாடுலஸ் இசட் லெஸ் தேன் இசட் ஆல்ஃபா அப்படின்னு வந்ததுன்னா நல் ஹைபாத்தசிஸ் H0 இஸ் அக்செப்டட் அப்படின்ட்டு எழுதணும். ஓகேவா, இப்போ நல் ஹைபாத்தசிஸ் அக்செப்டட், அதாவது ட்ரூ அப்படின்ட்டு சொல்லியாச்சு. நல் ஹைபாத்தசிஸில் என்ன சொல்லியிருக்கோம், நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருக்கோம். அதை அக்செப்ட் பண்ணுறோம்னா இதை நம்ம நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஓகேவா, பட் தேர்ஃபோர் த டிஃப்ரென்ஸ் இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட், அதாவது நோ டிஃப்ரென்ஸ் தான் இந்த மாதிரி சொல்கிறோம். இந்த டிஃப்ரென்ஸ் இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட் ஆன் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அவ்வளோதான் ப்ராப்ளம். ஸோ நம்ம ப்ராப்ளமில் நம்ம என்ன செக் பண்ணியிருந்தோம், நம்ம சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணோம். நம்மளுக்கு ரிசல்ட் என்ன கிடச்சிருக்கு, சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.